World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தினசாக யோசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க யோசனைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகாய சனியாக இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு அடுத்த அஷ்டம சனியாக போகிறார். ஓகேங்களா, அஷ்டமத்தில் பாதி தண்டனை அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஒரு இது வரைக்கும் செய்யக்கூடிய இந்த 7.5 வருஷம் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணமோ அதுக்கான தண்டனையே கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய காலம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ 4ஆம் இடத்துக்கு, ஓகேங்களா, உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். அப்போ இது யாருக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுறாருன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2வது பாதம் 3ஆம் பாதம் பிறந்த 3 பேருக்கு மட்டும்தான். மீதி இருக்கிறவங்களுக்குலாம் அர்த்தாஷ்டம சனி செயல்படாது, சகாய சனியாக தான் செயல்படுவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய பாதங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்க முதல் மூலம் 1, 2, 3 பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, இதை நீங்கள் பண்ணிட்டாவே போதுங்க. ஓகேங்களா, தேவையற்ற இடமாற்றங்கள் வரும், தேவையற்ற பயணங்கள் வரும், தேவையற்ற அலைச்சல்கள் வரும், வீண் விவாதங்கள் வரும், தகவல் தொடர்பு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சிருச்சுன்னா விட்டு கொடுத்து போயிடணும், அவ்வளோதான் விஷயம். பொருளாதாரத்தில் தடை ஏற்படுமா? ஆமாம் சார், இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்க போகுது, அப்போ நம்ம உஷாராக இருந்துக்கோ. வரதெல்லாம் செலவாகுது சார், வருமானமெல்லாம் கடனுக்கு போகுது சார், வருமானமெல்லாம் பிரச்சனைக்காக போகுது சார், நான் என்ன பண்ணுறது சார்? வழிபாடுகள் மூலிமா நம்ம தகர்த்துக்கொள்ள வேண்டிய காலம் இது. ரைட்டுங்களா? கண்டகச்சனியை பொறுத்தவரையிலும், அதாவது அர்த்தாஷ்டம சனியில் பாதி அப்படின்றதுனால, அஷ்டம சனியில் பாதி அப்படின்றதுனால அர்த்தாஷ்டம சனியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை, நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதுதான் லாஜிக். இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் மற்ற எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, உங்கள் ராசிக்கு 9ல் கேது, உங்கள் ராசிக்கு 7ல் ராசிநாதனே குரு பார்க்குறாரு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை நீங்கள் சமாளிச்சிடலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் சமாளிச்சிடலாம், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அடுத்த வருஷம் தான் கொஞ்சம் அதிகமான ஒரு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, ஏன்னா குரு 8க்கு போயிடுவார், அதனால் சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல 1.5 வருஷத்தில் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு 5ஆம் மாதம் தான் வந்து ராகு வரப்போகிறார். அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சகாய ராகுவாக இருக்கிறதுனால அற்புதமான யோக காலங்கள். அப்போ அந்த காலம் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க. புது முயற்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், தினசாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து உங்களுடைய போராட்டம் வெற்றி அடையும், அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஷரு, கொழுப்பு, ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். தேவையில்லாத டென்ஷன் ஆகும், தைராய்டு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கான விஷயம். ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் இருக்கு இல்லையா, சுகம் கெட்டு போகும்னு சொன்னேன். அப்போ சுகம் கெட்டு போகணும்னு என்னக்கூடாது, நல்லா தூங்கக்கூடாது, தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா, சரியான வேலை, சரியான உறக்கம், ஆரோக்கியமான ஒரு பயணம். ஓகேங்களா, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறாரு. ஒரு துணி போட்டிங்கன்னா அந்த துணி கிளியறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கும்போதே அந்த துணியை துவைச்சி யாருக்காவது தானம் கொடுத்துருங்க. ஓகே, இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கொடுத்துருங்க. அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, வாரத்தில் 2 நாள் சனிக்கிழமை, புதன்கிழமை ஆண் வந்து கம்பல்சரி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு, நல்லா உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சிருங்க. அதே பெண்கள் வந்து புதன்கிழமை குளிங்க, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை குளிங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் காப்பு, எண்ணெய் காப்புன்னு போடுவாங்க. ஸோ எண்ணெய் காப்பு போடுங்க. எண்ணெய் காப்பு போட்டு அந்த தெய்வத்துடைய தேகம் முழுவதும் உங்களுடைய எண்ணெய்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து தேய்க்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறலாம். ஸோ வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.